சரி, கவனிச்சுக்கோப்பா. அடுத்த யூனிட் பாத்தீங்கன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரியா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னன்னா ஆர்டர் அண்ட் டிகிரி. சரி, அப்ப ஆர்டர் அண்ட் டிகிரி தான் கம்பல்சரியா. ஆர்டர் அண்ட் டிகிரில இருந்து ஒரு 1 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. எந்த கொஸ்டின் எடுத்தாலும் ஆர்டர் அண்ட் டிகிரில இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 1 மார்க் கேட்பாங்க. சரியா? அப்படி அந்த ஒரு 1 மார்க் கேட்கறப்ப பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான். ஃபைண்ட் த ஆர்டர் அண்ட் டிகிரி. ஆர்டர் டிகிரி ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுப்பாங்க 2,3 அந்த மாதிரி. ஒருவேளை மேக்சிமம் இப்படி கேட்டதுல டிகிரி அண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 3,2ன்னு எழுதணும். சரியா? ஆர்டர் மட்டும் கேட்டாங்கன்னா ஆர்டர் மட்டும் நீ எடுத்து எழுதிக்கலாம். இது எழுதுறப்ப கொஸ்டின்ஸ்ல ஆர்டர் அண்ட் டிகிரியா டிகிரி அண்ட் ஆர்டராங்கிறத கொஞ்சம் கவனமா பார்க்கணும். சரியா? ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட். இப்ப ஆர்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன். ஒரு கொடுத்துருக்கக்கூடியதுல என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷனா இருக்கும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன். கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன்ல எது அதிகமான டிஃபரன்சியேஷனோ அதுதான் ஆர்டர். சரியாப்பா? வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. டி ஸ்கொயர்ட் ஒய் பை dx squared plus dy by dx plus y equal to 0 கொடுத்துறாங்க. இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். dy by dx வந்துட்டாவே அது என்னது? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். மறந்துடக்கூடாது. சரியா? dy by dxங்கிற ஃபார்ம்ல வந்துட்டாவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இங்க பாக்குறோம், இங்க வந்து 1 டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கோம். இங்க என்ன பண்ணியிருக்கோம்? 2 டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கோம். அப்ப எது அதிகமான டிஃபரன்சியேஷன்? இதுதான். அப்ப இதோட ஆர்டர்னு சொல்லக்கூடியது என்னன்னா 2. சரியாப்பா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஆர்டர்னா என்னன்னு புரியுதா பண்ண சொல்றது? ஆர்டர் அப்படின்னா என்னன்னு புரியுதா பண்ண சொல்றது? ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன். சரியா? ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதுதான் என்னது? ஆர்டர். ஓகே. சாருமதி சொல்லுமா. சார் இதோட ஆர்டர் 3 சார். 3. இதுல ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அதுதான் இதோட ஆர்டர் 3. சரியா? ஆர்டர் ஈக்குவல் டு 3. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. சரி, அடுத்து அப்ப டிகிரினா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷனோட பவர் என்ன வருதோ அதுதான் டிகிரி. ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷனோட பவர் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துட்றாங்க. இதோட பவர் வந்து ஒரு 2 வந்திருக்குன்னு வைங்க. இதோட பவர் வந்து ஒரு 3 வந்திருக்கு. இதோட பவர் வந்து 5 வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கு. நம்ம பாக்குறோம் ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன் எங்க இருக்கோ அதோட பவர்ல என்ன இருக்கோ அதுதான் டிகிரி. சரியா? பெரிய நம்பரை டிகிரின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஆர்டர்ங்கிறது ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன், மறந்துடக்கூடாது. ஆர்டர்ங்கிறது என்னது? ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன். சரியா? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். அதோட பவர்ல என்ன இருக்கோ அதுதான் டிகிரி. சரியாப்பா? இப்ப இங்க இப்ப ஆர்டர் ஈக்குவல் டு 3, டிகிரி ஈக்குவல் டு இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரியாப்பா? ரொம்ப சிம்பிள், ஈஸியா எழுதிடலாம். சரியா? ஆர்டர் அண்ட் டிகிரி யாருக்காச்சும் புரியாம இருக்காப்பா? நான் சொன்ன கான்செப்ட் புரியுதா? ஆர்டர் அண்ட் டிகிரி. சரி, ஓகே. ஆர்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்த உடனே ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன் எழுதிடுவோம். டிகிரி எழுதுறப்ப என்னென்ன பண்ணணும் அப்படின்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபிராக்ஷனல் பவர் இருக்கக்கூடாது. டிகிரி என்னவா இருக்கக்கூடாது? ஃபிராக்ஷனல் பவரா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2/3, 3/4, 5/2 இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. சரியா? இருந்தா அதை என்னவா மாத்தணும்னா இன்டிஜரா மாத்தணும். இன்டிஜரா மாத்தி தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டிகிரி சொல்லணும்.
நமக்கு பார்க்குறோம் ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டி ஸ்கொயர்டு ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர்டு ஹோல் பவர் 1/2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆர்டர் டு டிகிரி 1/2 சொல்லக்கூடாது. ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு ஸ்கொயர் பண்றப்ப என்ன கேன்சல் ஆயிரும், 1/2 கேன்சல் ஆயிரும். சரியா? அப்ப டி ஸ்கொயர்டு ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர்ட் த ஹோல் பவர் 1 ஆர்டர் ஈக்குவல் டு 2 டிகிரி ஈக்குவல் டு 1 இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். சரியாப்பா? அப்ப ஆர்டர் அண்ட் டிகிரின்னு சொல்றப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இதோட பவர்ல ஆர்டரோட பவர்ல ரேஷனல் நம்பர் இருக்கக்கூடாது, இன்டிஜர் பார்ட் தான் இருக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியாப்பா? ஓகே. அடுத்து பாருங்க, செகண்ட் என்ன பண்ணா, ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் should not be an argument of a function. ஃபார் எக்ஸாம்பிள் sin of d squared y by dx squared அப்படி இருந்தாலும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். சரியாப்பா? டிகிரி எடுக்கிறப்ப மட்டும் இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த ஃபங்க்ஷன்லேயே ஹையஸ்ட் டெரிவேட்டிவா இருக்குன்னு வைங்க. சரியா? அதுல வந்து சைன் ஆஃப் இல்ல லாக் ஆஃப் இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள இல்ல இ பவர் சம்திங் இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள இருக்கு, அதை நம்மளால ரெடியூஸ் பண்ணவே முடியல அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண கூடாது, டிகிரியில எடுத்துக்க கூடாது, டிகிரிய கன்சிடர் பண்ணவே கூடாது. சரியா? இதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்ப சம்ஸ் போட 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 இன்னும் நமக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். ஓகே, இது சம்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் dy by dx equal to x plus y plus 5. சரி, நான் எழுதியே காட்டுறேன். dy by dx that's equal to x plus y plus 5. இதோட ஆர்டர் அண்ட் டிகிரி. ஆர்த்தி சொல்லுமா. 1 ஹையஸ்ட் பவர் பார்க்குறோம். இத டிஃபரன்சியேஷன் ஒண்ணுதான், இதோட பவர்ல எவ்வளவு இருக்கு 1. அப்ப ஆர்டரும் ஒண்ணுதான், டிகிரியும் ஒண்ணுதான். சரியா? சரி, ஓகே. அடுத்து செகண்ட் கொஸ்டின், இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க. d power 4 y by dx to the power 4 whole power 3 plus 4 into dy by dx whole power 7 plus 6y equal to 5 into cos of 3x. சரியா? பார்க்கிறோம். இதோட ஆர்டர் அண்ட் டிகிரி என்ன வருதுன்னு பார்க்க போறோம். ஆர்டர் அண்ட் டிகிரி. சோஃபியா சொல்லுமா. சார் ஆர்டர் 4 டிகிரி 3 சார். அவ்வளவுதான்ப்பா, வெரி குட். ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன் என்னன்னு பார்க்கிறோம். இதுதான் ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன் 4 டைம்ஸ், அதுதான் ஆர்டர். அதோட பவர்ல என்ன வருதுன்னு பார்க்கிறோம், அதுதான் என்னது, டிகிரி. டிகிரியை போய் ஹையஸ்ட்ல பாத்திரக்கூடாது. சரியா? இதெல்லாம் பாத்திரக்கூடாது. ஆர்டரோட பவர்ல என்ன இருக்கோ அதுதான் டிகிரி. சரியா? சரி, ஓகே. அடுத்து இந்த கொஸ்டின் தெரியுதாப்பா உங்களுக்கு? டிஸ்பிளே நல்லா தெரியுதா? dy by dx equal to xy cot x. dy by dx plus xy equal to cot x. சரி, இதோட ஆர்டர் அண்ட் டிகிரி. சுபாஷினி சொல்லுமா. சார் 1 சார். 1 1. சரி, ஆர்டர் கமா டிகிரின்னு கொஸ்டின் இருந்துச்சுன்னா 1,1ன்னு உனக்கு ஆன்சர் இருக்கும். சரியா? ஓகே, சரி. அடுத்து பாருங்க, அடுத்துதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமுக்கு வரும். சரியா? ஓகே. d squared y by dx squared that's equal to 4 plus dy by dx.
ஹோல் பவர் 1/2. சரியா? திவ்யதர்ஷினி சொல்லுமா இதோட ஆர்டர் அண்ட் டிகிரி என்ன வரும்னு? ஆர்டர் அண்ட் டிகிரி. ஆர்டர் சார் 1/2 வந்தா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். வெரி குட். அப்ப என்னமா வரும்? Sir, 9 into d square y by dx square equal to 4 plus dy square. Sir. சரி, நான் என்ன கேட்கறேன்னா ஆர்டர் அண்ட் டிகிரி என்னன்னு கேட்கிறேன், அவ்வளவுதான். சிம்பிளிபிகேஷனே இங்க தேவையில்லை நமக்கு. Sir, 2. இது ஆர்டரா? ஓகே, டிகிரி? Sir, degree 1, sir. டிகிரி 1. சொல்லுமா. 2, 2, sir. என்ன சொல்ற 2,2ன்னு? Sir, squaring on both sides பண்றப்ப அந்த சைடு 2 கேன்சல் ஆயிரும் சார். இந்த சைடு மேல 2 இருக்கும் சார். அதேதான், வெரி 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 இம்பார்ட்டன்ட் தான். ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடுங்கிற கான்செப்ட் கரெக்ட் தான். பட் இங்க ஸ்கொயர் பண்றப்ப என்ன இருக்கும்? கான்செப்ட்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 9. அடுத்து என்ன பண்ணணும்? இங்கேயே ஸ்கொயர் வரணும்ல. டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் ஹோல் பவர் என்ன ஆயிரும்? 2வா மாறிடும். ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு. அப்ப என்ன இருக்கும்? 4 பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு. அங்க ரூட் கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. அப்ப என்னவாயிருச்சு? ஸ்கொயரு கேன்சல் ஆயிருச்சு, வேலை முடிஞ்சிச்சு. சரியா? இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இங்கேயும் என்ன வரணும்? பவர் 2 வரும். ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன் 2, அதோட பவர்ல எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2,2ங்கிறதா சரியானது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் சம். சரி, இதான் சொல்லியிருக்காங்க. d cube y by dx cube whole power 2/3 minus 3 into d squared y by dx squared plus 5 into dy by dx plus 4 equal to 0. இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்ப இதோட ஆர்டர் அண்ட் டிகிரி கேட்கறாங்க. சரியா? அசோக் சொல்லப்ப என்ன பண்ணலாம்? 3,2 சார். என்னப்பா? 3,2 சார். 3,2 எப்படி சொல்றப்பா? சார் ஆர்டர் 3 சார். அது கியூப் பண்ணப்ப 2/3. வெரி குட். ஓகே, குட், வெரி குட். அவ்வளவுதான், சின்ன கான்செப்ட் தான். ஆனா நம்ம இப்படி சம்மட போறப்ப என்னன்னா இந்த ஒரு இதை நம்ம பாக்குறோம். ஆர்டர் என்னது? 3. எப்ப 1 மார்க்ல கேட்டாங்கன்னா இதான். எல்லாமே டிவை பை டிஎக்ஸ்ங்கிற ஃபார்ம்ல இருக்காங்கிறத உன்னை கவனமா பாத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போறேன்னு பாருங்க. d cube y by dx cube whole power 2/3 that's equal to 3 d squared y by dx squared minus 5 dy by dx minus 4. என்ன பண்ணிருக்கேன்னா இது எல்லாத்தையும் ஈக்குவலுக்கு வந்துட்டு கொண்டு போயிட்டேன். சரியா? இப்ப கியூபிக் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கம் என்ன பண்ண போறேன்? கியூப் பண்ண போறேன். கியூப் பண்றப்ப என்ன ஆயிரும்? பை 3 இங்க கேன்சல் ஆயிரும். இங்க என்ன பண்ணுவோம்? ஹோல் பவர்ல 3 போடுவோம். இதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ணவே வேணாம்.
அப்ப நமக்கு எவ்வளவு இருக்கு ஆர்டர் 3 டிகிரி எவ்வளவு இருக்கு 2 ஆர்டர் ஈக்குவல் டு 3 டிகிரி ஈக்குவல் டு 2 அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட் சரியா சரி இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்ப்போம் சரி இந்த क्वेश्चन டிஸ்ப்ளேல தெரியுதாப்பா உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட பார்த்தேன்னா கூட தெரியும் உனக்கு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு சொல்ல முடியுமா ஆர்டர் அண்ட் டிகிரி அவ்வளவு கஷ்டமான क्वेश्चन 1,2 சார் வெரி குட் 1,2 ஒண்ணுமே கிடையாது நம்ம இங்க பார்க்கணும் இது ஃபிராக்ஷன்ல இருக்கு ஹோல் பவர் ரூட்னு என்ன அர்த்தம் 1/2 இருக்குன்னு அர்த்தம் சரியா dy by dx ஹோல் பவர் 1/2 ன்னு அர்த்தம் ரூட்னா தட்ஸ் ஈக்குவல் டு அங்கிட்டு கொண்டு போயிட போறோம் 4 dy by dx plus 7x ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ரெண்டு பக்கம் நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்கொயர் பண்ண போறோம் அப்ப என்ன வரும் dy by dx whole power என்ன வரும் 1 that's equal to 4 into dy by dx plus 7x whole power எவ்வளவு வரும் 2 வரும் சரியா இப்ப ஆர்டர் என்ன எழுதிட்டோம் 1 நமக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்லை எங்க இங்கேயும் dy by dx தான் இங்கேயும் என்னவா இருக்கு dy by dx தான் அப்படித்தானப்பா ஆனா ஆர்டர் 1 எழுதிட்டோம் இங்க டிகிரி எவ்வளவு இருக்கு 1 இருக்குது இங்க எவ்வளவு இருக்கு டிகிரி எவ்வளவு இருக்குது 2 இருக்கு அப்ப நம்ம எதைத்தான் எழுதணும் 2 தான் எழுதணும் சரியாப்பா நான் சொல்ற ஐடியா புரியுதுன்னு பாருங்க ரொம்ப சிம்பிளானதுதான் நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணிடுவோம் இதவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம் இங்கேயும் என்னது சேம் dy by dx தான் ஒரு தடவை டிஃபரன்சியேஷன் பண்ணக்கூடியதுதான் சரியா அதனால நம்ம இப்படிதான் கண்டுபிடிக்கணும் சேம் ஆர்டர் இருக்கிறப்ப ஹையஸ்ட் டிகிரி என்னவோ அதைத்தான் நம்ம எழுதுறோம் சரியாப்பா அப்ப இந்த சம்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஆர்டர் சேமா இருந்தா ஹையஸ்ட் டிகிரி என்னவோ அதைத்தான் நம்ம எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா ஓகே சரி அடுத்த சம் சொல்லுங்க பாப்பா என்ன வரும் அடுத்த ஒரு சம் போட்டுக்கேன் பாருங்க கொஸ்டின் கூட நிச்சயமா ஜூம் பண்ணியே பாத்துக்கோங்க மொபைல் அப்படி நல்லா டச் பண்ணி எழுதுனா ஜூம் ஆகும் பாரு ஜூம் பண்ணி கூட பாத்துக்கோ கொஸ்டின் தெரியலனா ஆர்டர் அண்ட் டிகிரி தெரியலையாப்பா அவ்வளவு கஷ்டமா இந்த கொஸ்டின் சார் 2,2 2,2 சார் 2,2 வெரி குட் ஒண்ணுமே கிடையாது இந்த டேம் இருக்கு
ஃப்ராக்ஷன் டைம் அங்கிட்டு ஈக்குவல் டு அங்கிட்டு கொண்டு போயிட்டேன். அப்ப என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டு டி ஸ்கொயர்டு ஒய் பை dx squared that's equal to minus 1 plus dy by dx the whole squared whole power 1 by 2 இருக்கும். சரியா? அப்ப என்ன பண்ண போறோம்? 1 by 2 கேன்சல் பண்றதுக்கு ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. 1 by 2 கேன்சல் பண்ணா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. அப்ப என்ன கிடைக்கும்? x squared d squared y by dx squared whole squared that's equal to square பண்றப்ப மைனஸ் எல்லாம் கேன்சல் ஆயிருமா? 1 plus dy by dx the whole power 2 whole powerல 1 மாறிடும். சரியாப்பா? அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அப்ப பாக்குறோம் ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன் என்னது? 2. அதோட பவர்ல எவ்வளவு இருக்கு? ஒரு 2. அப்ப ஆர்டர் 2 டிகிரி 2. அவ்வளவுதான் முடிஞ்சு. சரியா? ஓகே. இந்த சம்க்கு என்னப்பா ஆன்சர் வரும்? என்னப்பா வரும்? 2,3 சார். 2,3 வேறப்பா? 2,6 சார். 2,6 வெரி குட். 2,6 என்ன ரீசன்? இங்க எவ்வளவு இருக்கு? ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணா தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்ப ஸ்கொயர் பண்றப்ப ஒரு பக்கம் மட்டும் ஸ்கொயர் பண்ண மாட்டோம், ரெண்டு பக்கம் தான் ஸ்கொயர் பண்ணுவோம். டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு ஹோல் பவர் ஸ்கொயர் பண்றப்ப 3 என்னவா மாறிடும்? 6 மாறிடுமா? தட்ஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் டிஒய் பை dx. இப்ப நமக்கு என்ன வந்துருச்சு? ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன் 2. அதோட பவர்ல எவ்வளவு இருக்கு? 6. 2,6. சரியா? ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க பாப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இந்த சம்ல ஏதாச்சும் ஐடியா இருக்காப்பா யாருக்காச்சும்? இந்த சம்ல ஏதாச்சும் ஐடியா இருக்கா யாருக்காச்சும் என்ன பண்ணலான்னு? ஆர்டர் 2 டிகிரி என்ன வரும் யாராவது சொல்ல முடியுமா இந்த சம்க்கு? சரி கவனிச்சுக்கோ, ஒண்ணுமே கிடையாது. நமக்கு எப்பயுமே அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாலினாமியல் மாதிரி இருக்கணும். பாலினாமியல் மீன் எப்படி இருக்கணும்? எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். சரியா? அப்ப நம்ம அதனால இந்த மாதிரி டினாமினேட்டர்ல இருந்தா என்ன பண்ணுவோம்? இந்த ஃபங்க்ஷனை இங்க கொண்டு போக போறோம். அப்ப இன்டு ஆயிருமா? ஆல்ரெடி அங்க என்ன இருக்கு? y இன்டு டிஒய் பை டிஎக்ஸ் இன்டு டிஒய் பை டிஎக்ஸ் plus dy by dx whole power 3 that's equal to x. புரியுதான் பாருப்பா? ஈக்குவல் டைம் அங்கிட்டு போறப்ப என்ன ஆயிரும்? டிவிஷன் இருக்குது, அங்கிட்டு போறப்ப மல்டிப்ளிகேஷன். அப்ப dy by dx ஆல இங்க ஒவ்வொரு டைமே நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். y into dy by dx ஆல y into dy by dx the whole square y into dy by dx whole power 4 that's equal to x. இப்ப நம்மளால ஆர்டர் 2 டிகிரி சொல்ல முடியுமாப்பா? இதுக்கப்புறம் சொல்ல முடியாம இருக்குமா? இப்ப சொல்லிடலாம்லப்பா. ஆர்டர் 2 டிகிரி எவ்வளவுப்பா வரும்?
சார் 1,4 சார். அவ்வளவுதான் 1,4. இப்ப நமக்கு ஆர்டினரிக்கு வந்துருச்சு 1,4. சரியா? ஆர்டர் 1 டிகிரி 4. அவ்வளவுதான் முடிஞ்சு. சரியா? பாத்துக்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேணா. நெக்ஸ்ட் சம் பாரு. இதுக்கு என்ன வரும்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? ஆர்டர் 2 டிகிரி. ரொம்ப ஈஸி தான் இந்த கொஸ்டின். ஆர்டர் 2 டிகிரி இருக்கு, ஈஸியா சொல்லிடலாம். தெரியலையாப்பா இது? சரி, கவனிச்சுக்கோ. நமக்கு dy/dxங்கிற ஃபார்முலா இருந்தா தான் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆர்டர் 2 டிகிரி சொல்ல முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. dy ஈக்குவல் டு மைனஸ் xy மைனஸ் cos x இன்டு dx. இந்த dx இங்க கொண்டு வந்துடுறோம். dy/dx மைனஸ் xy பிளஸ் cos x. இப்ப நம்மளால ஆர்டர் 2 டிகிரி சொல்ல முடியுமா? சார் 1,1 சார். 1,1 அவ்வளவுதான். சரியா? அப்ப நம்ம dy/dxங்கிற ஃபார்முலா இல்லைன்னா dy/dxங்கிற ஃபார்முக்கு நம்ம தான் கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே, அடுத்து இந்த சம் பாருங்க. இந்த சம் புரியுதான்னு பாருங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்டகிரேஷன் இருக்கு. சரியா? இப்ப இன்டகிரேஷனை நம்ம இது பண்ணணும். இன்டகிரேஷன்ல போயிடுச்சு நம்மளால ஆர்டர் 2 டிகிரி சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ண போறேன் பாருங்க. இன்டகிரேஷனை கேன்சல் பண்ணணும். என்னப்பா பண்ணலாம்? இன்டகிரேஷனை கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நாளே இன்டகிரேஷன் கிளாஸ்ல அதான் நான் சொல்லியிருப்பேன். +1 கேன்சல் பண்ணா நம்ம என்னப்பா பண்ணுவோம்? +1 சார் ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் சார். அவ்வளவுதான். வெரி குட். +1 கேன்சல் பண்றப்ப என்ன பண்ணுவோம்? -1 பண்ணுவோம். அப்ப இன்டகிரேஷனை கேன்சல் பண்ணா என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் அதோட ரெசிப்ரோக்கல்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேனா என்ன? அப்ப இன்டகிரேஷனை கேன்சல் பண்ணணும்னா ஒரே வழி என்னது? டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். அப்ப கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போறோம்? டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் இதுதான். கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். அங்க என்ன இருக்கு? d squared y by dx squared. Again differentiation with respect to x பண்ண என்ன கிடைக்கும்? Differentiation with respect to x. d cube y by dx cube plus 5 into
d squared y by dx squared integration differentiation cancel ஆயிரும். அப்ப நமக்கு என்ன இருக்கும்? y மட்டும் இருக்கும். that's equal to x cube இருக்குப்பா. x cube differentiation பண்ணா 3x squared. மறந்துடாம இதையும் நீ differentiation பண்ணணும். மறந்துடாது. சரியா? differentiation by both side. ரெண்டு பக்கம் தான் differentiation பண்ண போறோம். d squared y by dx squared differentiation பண்ணா என்ன கிடைக்கும்? d cube y by dx cube plus 5 into d squared y by dx squared plus integration differentiation cancel ஆகி அந்த y மட்டும் இருக்கும் equal to 3x squared. இப்போ நம்மளால ஆர்டர் டிகிரி சொல்ல முடியுமா? ஆர்டர் எவ்வளவு வரும், டிகிரி எவ்வளவு வரும் நம்மளால சொல்ல முடியுமாப்பா? இப்பயும் சொல்ல முடியாதா? த்ரீ கமா ஒன் சார். எவ்வளவுப்பா வருது? 3, 1. அவ்வளவுதான். சரியா? ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன் அதோட பவர்ல என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிட போறோம். சரியா? ஓகே, அடுத்த சம் பாரு. இந்த சம்க்கு என்ன பண்ணலாங்கிறத யோசித்து பாரு. கொஞ்சம் யோசனை எழுதிடலாம். இந்த ஒர்க்ல நம்ம ஆல்ரெடி பண்ணதான், வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். சார் லாகும் EU கேன்சல் ஆகும். வெரி குட். அதுதான், இதுதான் முக்கியம். நமக்கு அந்த கான்செப்ட் தான் முக்கியம். வெரி குட்பா. டேக் லாக் ஆன் போத் சைட். அப்ப என்ன வரும்? log x equal to log of e பவர்ல எவ்வளவு இருக்கு? xy into dy by dx. சரியா? லாக பொறுத்தவரை முன்னாடி கொண்டு போய் எழுதிடுவோம் அடுத்த ஸ்டெப்ல. அப்ப log x equal to xy into dy by dx log e. log e ஓட வெளியே என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். that's equal to xy into dy by dx. இங்க என்ன இருக்கு? log x இருக்கு. சரியா? இப்ப இதோட ஆர்டர் அண்ட் டிகிரி ஈஸியா நம்ம எழுதிடலாம். அதே இது log of குள்ள dy by dx இருந்தா தான் நம்மளால டிகிரி எழுத முடியாதுப்பா. சரியா? லாகுக்குள்ள எக்ஸ், ஆர்குமெண்ட்டுக்குள்ள எக்ஸ் வேற எது வேணாலும் இருந்தா ஒண்ணு எழுதலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஹையஸ்ட் ஆர்டர் இருந்தா மட்டும்தான் டிகிரி நம்மளால எழுத முடியாது. சரியா? அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். அதனால இது லாக் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால நீ எழுதலாம், தப்பே இல்லை. சரியா? ஆர்டர் அண்ட் டிகிரியில இப்ப இதுக்கு என்னப்பா வரும்? ஆர்டர் அண்ட் டிகிரி என்ன வரும்? டக்குன்னு சொல்ல வேணாம். இது இன்னும் தெரியல. இப்ப இதுக்கு ஆர்டர் அண்ட் டிகிரி 1,1 அவ்வளவுதான். 1,1 ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன் எவ்வளவு? 1. dy by dxனா 1, அதோட பவர் எவ்வளவு இருக்கு? 1. அவ்வளவுதான், 1,1. இது ஸ்கிரீன் ஷேர் எடுத்துக்கப்பா.
சரி கவனிப்பா, இதோட ஆர்டர் அண்ட் டிகிரி என்ன வரும்? கவனிப்பா, இதோட ஆர்டர் அண்ட் டிகிரி என்னப்பா வரும்? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஆர்டர் என்னப்பா வரும்? சரி கவனிச்சுப்பா, ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன் என்னது? 2 ஆர்டர், அதனால 2ன்னு எழுதிடலாம். ஆனா ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன் எங்க இருக்கு? ஆர்குமெண்ட்டுக்குள்ள இருக்குது, சைன் ஆஃப் த அதுக்குள்ள இருக்கு. அதனால என்ன எழுத முடியாது? டிகிரி வந்து அன்டிஃபைன். சரியா? டிகிரிங்க நம்ம என்ன பண்ண முடியாது? டிஃபைன் பண்ண முடியாது. சரியாப்பா? அதனால இங்க டிகிரி கிடையாது. சரியா? ஆர்டர் மட்டும்தான் இருக்கு, டிகிரி இல்ல. நல்லா கவனிச்சுக்கோ, ஆர்குமெண்ட்டுக்குள்ள ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன் இருந்தா எது வராது? டிகிரி வராது. சரியா? மறந்துடக்கூடாது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆர்டருக்குள்ள ஆர்டர் பாக்குறோம், என்னது? ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன். அது எங்க இருக்கு? ஆர்குமெண்ட்டுக்குள்ள இருக்கு. அப்படி இருந்தா என்னவாகாது? டிகிரி வராது. சரியாப்பா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கான்னு பாரு. சரி, இங்க பாக்குறோம். அடுத்த சம் பாரு. ஆர்டர் என்ன வந்திருக்கு? ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன் ஆர்டர் 2. ஆனா பாலினாமியலுக்குள்ள என்ன வந்திருக்கு? இது பாலினாமியல் ஃபார்ம்ல எழுத முடியாது. சரியா? பாலினாமியல் ஃபார்ம்ல எழுத முடியாது. அதனால என்ன எழுதக்கூடாது? டிகிரி கிடையாது. சரியா? அதனால நீ இப்ப லாக் அந்த dy பை dxங்கிறது ஆர்குமெண்ட் வெளிக்குள்ள வந்துட்டா என்ன பண்ணாத? டிகிரி எழுதாத, ஆர்டர் மட்டும் எழுதினா போதும். சரியாப்பா? நான் சொல்றது புரியுதா? இந்த சம்லயும் அதே மாதிரி தான். ஆர்டர் எவ்வளவு வருது? 2 வருது. டிகிரி என்ன இருக்காது? இருக்காது. லாக் ஆஃப் வந்துருச்சா? ஆர்குமெண்ட் வெளிக்குள்ள டிஃபரன்ஷியல் வந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியாது? டிகிரி எழுத முடியாது. அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? வேற ஒண்ணு நீ பண்ண வேணாம். சரியாப்பா? இப்ப நான் சொன்னதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸ்ருதி புரியுதாமா? எஸ் சார். ஓகேப்பா, சரி ஓகே. டவுட் இருந்தா கேளுங்கப்பா, இல்லைன்னா கிளாஸ் கட் பண்ணிக்கோ.